இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் அ பார்ஷியலி டிஸ்ட்ராய்டு லெபரேட்டரி ரெக்கார்ட் ஆஃப் அன் அனாலிசிஸ் ஆஃப் கோரிலேஷன் டேட்டா இந்த ஃபாலோவிங் ரிசல்ட்ஸ் ஒன்லி ஆர் எலிஜிபிள். அதாவது ஒரு லெபரேட்டரியில் வந்து டிஸ்ட்ராய் ஆன அனாலிசிஸ் கோரிலேஷன் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு. இந்த ஃபாலோவிங் மட்டும் தான் ரிமைனிங் அண்ட் எலிஜிபிளாக இருக்குது. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்னால் என்னது? சிக்மா ஸ்கொயர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா என்னது? எக்ஸ் பாரும் ஒய் பாரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அது வந்து என்ன அப்படின்னா சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து காமா எக்ஸ். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பாரும் ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நோட் பார்த்தோம். இப்போ வந்து அந்த 2 ரிக்ரெஷன் லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பாரையும் ஒய்க்கு பதிலாக ஒய் பாரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பாரையும் ஒய்க்கு பதிலாக ஒய் பாரையும் ரீப்ளேஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் மூலமாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து 6x + 4y = 52 அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது எப்படி என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எல்லாம் மைனஸ் சைன் ஆகிடுது. ஸோ 6x பார் மைனஸ் 6x பார் வந்து 0. ஸோ இது வந்து இது இப்போ மைனஸ் பண்ணும்போது 3y பார் = 1 அப்படின்னு வந்துடும். ஸோ y பார் = 1/3. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 76/9 வருது. அப்போ எக்ஸ் பார் ஒய் பார் என்ன அப்படின்னா 76/9, 1/3. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனையும் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஒன்றை வந்து எக்ஸ் ஆன் ஒய்லையும் இன்னொன்று வந்து ஒய் ஆன் எக்ஸ்லேயும் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ஒய் டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி டேர்மை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போயிட்டு திரும்ப இங்கே இருக்க கோஎஃபிஷியண்ட்டை வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நம்ம பி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். பி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து ஸ்லோப் ஆஃப் த ஒய் ஆன் எக்ஸ் ஈக்குவேஷனோட ஸ்லோப் தான் எடுக்கணும். ஸோ ஒய் ஆன் எக்ஸ் வந்து இது. ஸோ இப்போ இதோட ஸ்லோப் -3/2. அண்டு பி ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் கிடைக்கணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்றதுக்கு. ஸோ எக்ஸ் ஆன் ஒய்யோட ஸ்லோப் என்னென்னா -6. ஸோ அப்போ இதோடது வந்து -1/6. சிக்மா ஸ்கொயர் = இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது மூலியமாக நம்ம வந்து காமா ஸ்கொயர் = ஸோ இது மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன வருதுன்னா 1/4 வருது. which is ஸோ இப்போ காமா ஸ்கொயர் வந்து <1 and <0. அப்போ இந்த அசம்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காமா = இந்த ரெண்டும் வந்து எந்த சைனில் இருக்குன்னு பார்க்கணும். இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து காமா வந்து நெகட்டிவில் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட அசம்ஷன். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம காமா தேவைப்படுறனால தேர்ட் ஈக்குவேஷன் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து காமாவோட வேல்யூ என்ன அப்படின்னா -1/2. இட் மீன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே கொடுத்துருக்காங்க சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் = 25. ஸோ சிக்மா எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ இதை வந்து ரூட் எடுக்கும்போது 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் = காமா ஆஃப் சிக்மா ஒய்/சிக்மா எக்ஸ் அப்படின்றது ஃபார்முலா. இது மூலியமாக தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ பி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா பி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து -3/2 = -1/2 into சிக்மா ஒய்/5 implies இந்த சிக்மா ஒய்யை அங்கிட்டு வச்சுட்டு மீதெல்லாம் இங்கே கொண்டு வரும்போது இங்கே வந்து -10 இருக்கா, இங்கே வந்து -10 இருக்குது. ஸோ அப்போ இங்கே கொண்டு வரும்போது என்ன வருதுன்னா -3 into -5ன்னு வரும். ஸோ சிக்மா ஒய் = 15ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.